ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டா அது ஊரு ஃபுல்லா கூவிக்கிட்டு திரியறவங்களுக்கும் சோசியல் மீடியாஸ்ல அம்பலப்படுத்துறவங்களுக்கும் இந்த ஸ்டோரி ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 29 வயசு வாலிபம் வர்றான், தன்னோட ஸ்கூல் சேரை மீட் பண்றான். அந்த சேருக்கு இவனை ஞாபகமே இல்ல. சார், நீங்க சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் அது என்ன எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திச்சு. நான் உங்களை எப்பயுமே மறக்க மாட்டேன் சார். அன்னைக்கு என் கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் நல்ல ஒச்சனு கொண்டு வந்திருந்தான். அந்த ஒச்ச பார்த்ததும் ஆசைப்பட்டேன், திருடினேன். அப்போ அவன் அழுதுகிட்டே உங்ககிட்ட யாரோ திருடிட்டாங்கன்னு புகார் கொடுத்தான். நீங்களும் யாரு திருடிட்டாங்களோ அவங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பயத்துல நான் கொண்டு வரல. அப்போ எல்லாரையும் வரவழைச்சு எல்லாரையும் கண்ணை மூட சொன்னீங்க. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு என்ன செக் பண்ணும்போது என்னோட பாக்கெட்ல அந்த வாட்ச் இருக்கிறத நீங்க கண்டுட்டீங்க. அப்போ என்னோட நெஞ்சு படபடச்சு, பயந்தேன், ரொம்பவே பயந்தேன். ஆனா நீங்க சைலண்டா அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமா போய் எல்லாரும் கண்ணை திறங்க, வாட்ச் கிடைச்சிடுச்சு அப்படின்னு அன்பா சொன்னீங்க. அந்த தவறான நேரத்திலையும் என்னோட கண்ணியத்தை அப்படியே பாதுகாத்தீங்க. அதிலிருந்து நான் திருடுறத அப்படியே விட்டுட்டேன், நல்லவனா வாழ ஆரம்பிச்சேன். நானும் இப்போ ஒரு ஆசிரியரா இருக்கிறேன். இப்போதான் எனக்கு புரியுது ஒரு மனுஷனோட குறைய விட அவனோட கண்ணியம் முக்கியம் அப்படிங்கிறது. அப்போ அந்த சேர சொல்றாரு, ஆமாப்பா எனக்கு நல்லாவே நினைவு இருக்குது அந்த வாட்ச். ஆனா நீ தான் அதை எடுத்தாங்கிறது எனக்கு உண்மையாவே தெரியாது. ஏன்னா நானும் அந்த நேரத்துல கண்ணை மூடிதான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம்.